தியாகம் பண்ணிட்டு நான் இங்க 9:45 கூட இல்லை, 9:40 இங்க வந்துட்டேன். ஏன்னா அவ்வளவு ஒரு பயம், அவ்வளவு பங்க்சுவலா இருக்கிற இந்த நிகழ்வு நாம லேட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணத்தின் அடிப்படையிலே நான் வந்தேன். ஆனா இங்க உட்கார்ந்து அந்த நடனம் ஆரம்பிச்சப்ப சாப்பிடாத விஷயமோ பசி இதெல்லாம் எந்த நினைவுக்கும் வரல எனக்கு. அவ்வளவு அருமை, அவ்வளவு அருமை. எதை சொல்றது எதை விடுறதுன்னு எனக்கு தெரியல. அதுவும் யோகிதா அந்த பாறை மேல ஏறி ஆடும்போது கொஞ்சம் எனக்கு பல்சு கொஞ்சம் ரேட்டு ஏறி போச்சு பயத்துல. ஏன்னா ஜதியெல்லாம் அது மேல போடும்போது ஐயோ எங்க ஸ்லிப் ஆயிடுமோங்கிற ஒரே பயம். அவ்வளவு அருமையாக அவ்வளவு பேலன்ஸ் பண்ணி அந்த பானை மேல ஏறி கூட அந்த முகத்துல அந்த பாவமும் அந்த புன்சிரிப்பும் அந்த அழகும் எதுவுமே குறையாம அவ்வளவு அழகா ஆடினதுக்காக முதல்ல என்னுடைய மதுரை முரளிதரன் ரொம்ப புகழ் பெற்றவர், நிறைய ஏற்றி இருக்கிறாரு. அவருடைய வர்ணத்துக்கு இங்க ஆடிய அந்த நடனம் அருமையிலும் அருமை, மிக அருமை. ஷீலா அவர்களுடைய நட்டுவாங்கத்தை இன்னைக்கு தான் நான் பார்த்தேன். அதுவும் அந்த 3ஆம் காலம் அந்த ஸ்பீடு ஜதி சொல்லும் போது அப்படி ஒரு பர்ஃபெக்ஷன். அந்த ஸ்பீட்ல கூட எதுவும் வழுக்காம ஸ்லிப் ஆகாம அவ்வளவு பர்ஃபெக்டா அந்த ஜதியை அவங்க சொல்ல, யோகிதா ஆட எவ்வளவு ரிஹர்சல் பார்த்துருப்பாங்க, எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறத நினைக்கும் போது ஷீலானா பர்ஃபெக்ஷனுங்கிற அந்த வார்த்தைக்கு இன்றைய தினம் கண்கூடான அந்த நிகழ்வை ஷீலா அவர்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவ்வளவு அருமையா சொல்லி கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப கூட அவங்க கிட்டத்தட்ட 50 நாட்கள் அமெரிக்க சுற்றுப்பயணத்தை முடித்து கொண்டு நேற்று 2 நாட்களுக்கு முன்னால்தான் தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த நிகழ்வை இன்றைக்கு நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க ஏன் இவ்வளவு புகழ்பெற்று விளங்குறாங்க அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம எல்லாருக்கும் கண்கூடாவே இன்னைக்கு யோகிதாவுடைய டான்ஸை பார்த்ததும் தெரிஞ்சு போச்சு. இது அரங்கேற்றம்னு பிரீதா சொன்னாங்க, ஆனா யோகிதா ஆடினதை பார்த்தா இது அரங்கேற்ற மாதிரி எனக்கு தெரியல. எத்தனையோ 50 நூற்றுக்கணக்கான மேடைகளிலே ஆடி அனுபவம் பெற்ற ஒரு நாட்டிய கலைஞர் ஆடினா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கு. மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் ஒன்னே ஒண்ணு ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன், இவ்வளவு டேலண்டோட இவ்வளவு அழகா ஆடிக்கிட்டு இருக்கிற நீங்க இது அரங்கேற்றம் முடிஞ்சது அப்படின்னு விட்டுறக்கூடாது. இது தொடரணும். உங்க படிப்பு மென்மேலும் தொடர்ற மாதிரி இந்த நாட்டிய கலையையும் நீங்க விடாம தொடர்ந்து ஆடி உலக புகழ் பெறணும்னு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்கிறேன். யோகிதாவையும் ஷீலா அவர்களையும் பாராட்டின அதே நேரத்துல இந்த இசை கலைஞர்கள் அவங்கள பத்தி சொல்லாம இருக்க முடியாது. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு பரதநாட்டிய நிகழ்ச்சிக்கு போகும்போது மறக்காம ஒண்ணு சொல்லுவார். அதை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன், ஏன்னா எல்லாருக்கும் பசி வந்திருக்காங்க. பரதம் அப்படிங்கிற அந்த வார்த்தையிலேயே சகலமும் அடங்கியிருக்கு அப்படின்னு அவர் சொல்லுவார். எப்படின்னா பரதம் அந்த பாங்கிற எழுத்தை எடுத்துட்டா ரதம், ஆடக்கூடிய பெண் ரதம் போன்று அழகாக அசைந்து ஆடணுங்கிறது அதுல இருக்கு. அதே போல அந்த பரதம்ங்கிற வார்த்தையில 2 எழுத்துக்களை எடுத்துட்டா தம் அப்படின்னு முடியும். பரதம். அந்த தம் இல்லைன்னா ஒரு பெண்ணால இந்த அளவுக்கு மூச்சு பிடிச்சு ஆட முடியாது. அதனாலதான் அந்த தம்ங்கிற வார்த்தையும் அந்த பரதத்திலேயே அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லுவார். இன்னும் 2 எழுத்துக்களை எடுத்துட்டா பதம்ங்கிற வார்த்தையும் அதுல வரும். ஆக பதம் இவ்வளவு அருமையா பாடலன்னா
நிச்சயமா இப்படி ஒரு நடனத்தை ஆட முடியாது. ஆக பதம், ரதம், அந்த தம், அந்த வர்ணத்தை கிட்டத்தட்ட அவ்வளவு நேரம் மூச்சு பிடிச்சு ஆடின அந்த அழகு இருக்கே, இது தலைவருடைய அந்த மேற்கோள் தான் என் நினைவுக்கு வருது. அவ்வளவு அருமையாக பாடினார் பாடியவர். எவ்வளவு ஏற்ற இறக்கங்கள், எவ்வளவு அருமையான சங்கதிகள், அருமையான பாட்டு. அதே போன்று வீணை வாசித்தவரும் மிருதங்கம் வாசித்தவரும் புல்லாங்குழல் வாசித்தவரும் அவ்வளவு அருமை. அதே போன்று நாதசுர தமிழ் கலைஞர்களும் இதை ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ், இந்த நாதசுரம் தமிழ் வச்சு அவ்வளவு அருமையாக இருந்தது. ஆக இதுல முக்கியமா பாராட்டு உண்மையொன்னு சொல்லணும், யோகிதாவுடைய அப்பா அவர்களுடைய உறவினர்கள். யோகிதாவுடைய பெரியப்பா சதீஷ் எனக்கு ரொம்ப காலமா தெரியும். ஆனா சதீஷுக்கு இப்படி ஒரு தம்பி பொண்ணு இவ்வளவு டேலண்டோட இருக்குங்கிறது எனக்கு தெரியும். இந்த பெற்றோர்களுக்கு எவ்வளவு ஆர்வம். நான் பார்க்குறேன் இந்த மேடை அலங்காரமும் அவ்வளவு ஒரு டேஸ்டோட, அவ்வளவு அழகான ஒரு அலங்காரங்கள். இந்த காஸ்டியூம்ஸ் பார்க்குறேன். நான் வேற சிலதெல்லாம் பார்த்துருக்கேன், நாடகங்கள் இதெல்லாம். ஆனா இப்படி ஒவ்வொரு ஐட்டமுக்கும் ஒவ்வொரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி இப்படி ஒரு செட்டப், இவ்வளவு ஒரு அழகு. அந்த பெற்றோர்களுக்கு தன் பெண் எல்லா வகையிலையும் பரிமளிக்கணுங்கிற எண்ணத்தோட இவ்வளவு ஆர்வமாக செய்திருக்கிற அந்த பெற்றோர்களுக்கு, அவர்கள் உறவினர்களுக்கு, இவ்வளவு பேர் இத்தனை நேரம் உட்கார்ந்து இவ்வளவு ரசிப்புத்தன்மையோட பார்த்த உங்கள் அனைவருக்கும், இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு அளித்த ஷீலா அவர்களுக்கும், அவரது நண்பர்களுக்கும், இந்த பெற்றோர்களுக்கும், யோகிதாவுக்கும் உளமார்ந்த நன்றியை உரித்தாக்கி, தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றத்தின் சார்பில் விரைவில் ஷீலா அவர்களுடைய ஒரு நடன நிகழ்ச்சியை நீங்கள் நடத்தி தர வேண்டும், நாங்கள் அழைப்போம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நிறைய இருக்கு இவரோட அரங்கேற்றத்துல. லேண்ட்ஸ்லைடு நடந்து எல்லாரும் அந்த ஸ்லைடை பற்றி ரொம்ப பரபரப்பாக பேசிட்டு இருந்து அந்த டைமில் தான் நாங்கள் இவளுக்கு வயநாட்டில் போய் ஃபோட்டோ ஷூட் வைக்கணுங்கிறது டெசிஷன் எடுத்தோம். நாங்கள் அது லேண்ட்ஸ்லைடு ஆனதால இல்லை, பட் முன்னாடியே நாங்கள் பிளான் பண்ண உடனே லேண்ட்ஸ்லைடு ஆயிடுது. பட் மிஸ் பண்ணாமல் வி வாண்டட் டு டூ தட். அதனால நாங்கள் எல்லாரும் யோகிதா அம்மா எல்லாரும் சேர்ந்து கிளம்பி போகணும் வயநாடுக்கு. அங்கேருந்து ஆரம்பிச்சது இவளுடைய அந்த த்ரில் எங்களுக்கு. ஸோ அது வயநாட்டில் ஃபோட்டோ ஷூட் நல்லா போச்சு. அதுக்கப்புறம் இவளோட ரிஹர்சல் ஆரம்பிச்சு ஒரு நாளில் நானும் என்னோட டீமில் எல்லாரும் நாங்கள் யூஎஸ் போக வேண்டி வந்தது. ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து ஃபுல்லாக ப்ராக்டிஸ் டேக் ஓவர் பண்ணி ஹரிணி இவளுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கா. கடைசி ஒரு 4 நாள் ரிஹர்சலுக்கு தான் நாங்கள் இன்னைக்கு சென்னைக்கு இவளோட ரிஹர்சல் பார்க்குற மாதிரி இருந்தது. அண்ட் இன்னைக்கு யோகிதாக்கு கூட இருந்த அத்தனை மியூசிஷியன்ஸ்க்கும், எங்களோட டான்ஸ் ஸ்கூலில் ரெகுலராக வர பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ஃபெமிலியர். பட் உங்களோட டீமுக்கெல்லாம் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸ்ரீகாந்த்லாம் தனி கச்சேரியெல்லாம் பண்ணுற ஒரு அழகான கலைஞர். அவர் யோகிதா மாதிரி இருக்கிற ஒரு அப்கமிங் ஆர்டிஸ்டுக்கு தன்னுடைய பாட்டை பக்கபலமாக கொடுத்ததுக்கு ஸ்ரீகாந்த் ரியலி ரொம்ப பெஸ்ட். இந்த மாதிரி எங்களோட ஸ்கூலில் இருக்கிற குட்டி பசங்க எல்லாருமே தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீகாந்த். அண்ட் குரு லயத்தபஸ்வி குரு, அதை எப்பவுமே அவருக்கு மைண்டில் அந்த கணக்கு அதெல்லாம் தான் போயிட்டு இருக்கோம். ஸோ குரு உங்களோட சப்போர்ட் அண்ட் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இவர் நிறைய டான்சர்ஸ்க்கு தாளம் நட்டுவாங்கம் எல்லாம் சொல்லி கொடுத்து தன்னோட கான்ட்ரிபியூஷன் டு டான்ஸ் ஃபீல்ட் நிறைய பண்ணிட்டு இருக்கார். தேங்க்யூ வெரி மச் குரு. அண்ட் அனந்த நாராயணன் சார் எப்போவுமே பிஸியாக இருப்பார். எப்போ கேட்டாலும் இந்த வாட்டி விட்டுடுங்கன்ட்டு இப்போ ரெகுலராக எங்களுக்கு வாசி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச் அனந்த நாராயணன் சார். அண்ட் முத்து, அஃப்கோர்ஸ் முத்துக்கு எப்படி சொல்லணும்னா எனிதிங் நான் முத்து வந்துருங்கோ அப்படின்னு ரொம்ப உரிமை எடுத்து நீங்கள் வந்தே ஆகணும், நீங்கள் வேற எங்கேயும் போகாதீங்கன்னு சொல்லி உரிமையை எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு முத்து எங்க கூட பழகிட்டு இருக்கா. தேங்க்யூ வெரி மச் முத்து. அண்ட் நாதஸ்வரம் தமிழ் இன்னைக்கு வாசிச்சது ஒரிஜினலாக இன்விடேஷனில் பார்த்தீங்கன்னா வேற ஆர்டிஸ்டோட நேம் தான் இருக்கும். அவளால் லாஸ்ட் மினிட்ல ரிஹர்சலுக்கு எல்லாம் ஒர்க் பண்ண முடியலன்னு
நாதஸ்வரம் வேண்டாம் டிசைட் பண்ணிட்டேன். அப்புறம் லாஸ்ட் மினிட்ல நான் இவாளுக்கு கூப்பிட்டு நான் 1 வீக் பிஃபோர் தான் நான் வந்து இவாளை ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தேன். பாலசுப்ரமணியம் அண்ட் பிரபு சார், அவங்க 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இவங்க தான் ஒரிஜினலாக இந்த மல்லாரி ஆரம்பிச்சப்ப ஸ்ரீனிவாசன் சார் எழுதி கொடுத்து நோட்டேட் பண்ணி கொடுத்தப்ப ஃபர்ஸ்ட் டைம் இந்த மல்லாரி வாசிச்சது இவங்க தான். ஸோ இன்னும் எங்களுக்கு இதே மல்லாரியை ரொம்ப அழகாக வாசிப்பட்டுருக்கா. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கோலிவன்ஸ் குமார், வாங்க வாங்க வாங்க. ஸோ எந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்னாலும் நம்ம கவலையே படாமல் லாஸ்ட்டில் ஒரு 8:30க்கு வந்தால் கூட எல்லாம் பக்கா செட்டப் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பா. தேங்க்யூ குமார், உங்களுக்கும் உங்கள் டீமுக்கும். அண்ட் முருகன் லைட்ஸ், அவர் வந்து பறந்து தான் வந்து இறங்குவார் மேலேருந்து. நம்மளுக்கு நடந்து வந்தாலும் அவரை பார்க்கவே முடியாது. முருகன் இருக்கீங்களா? ஸோ லாஸ்ட் மினிட்ல வந்தாலும் லைட்டிங்லாம் ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருக்கா. தேங்க்யூ முருகன் அவங்களோட டீமுக்கும். அண்ட் மியூசிக் அகாடமி சவுண்ட் சிஸ்டம் அன்பு சார், அப்புறம் ஸ்டேஜ் அட்மின் ராஜேந்திரன் சார், எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு யோகிதாக்கு நிருத்ய விசித்ரா அரங்கேற்றம் கம்ப்ளீட் பண்ணதுக்காக ஒரு சின்ன ஒரு சர்டிஃபிகேட் டான்ஸ் ஸ்கூல் மூலமா நீங்க எல்லாரும் சேர்ந்து இருந்து அவளுக்கு கொடுக்கணும். This is to certify that Kumari Yogita Ramesh has successfully completed their Bharatanatyam Arangetram on October 6th, 2024 in the premises of the Music Academy, Chennai, and has been awarded the title Nritya Vichitra by Sridevi Nrityalaya. May the Supreme bless the budding artist with more energy and enthusiasm to pursue the art with growing dedication in the coming years. Signed, Dr. Sheila Unnikrishnan, Founder Director, Sridevi Nrityalaya. மன்னிக்கணும், முக்கியமா ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். இவங்களை பார்த்ததும் நினைவு வந்துருச்சு. ஒவ்வொரு டான்ஸுக்கு முன்ன அந்த தொகுத்து வழங்கினாங்க பாருங்க, அழகான தமிழ். அதை சொல்ல வர்ணிக்க வார்த்தை இல்லை. ஏன்னா நிறைய இடத்துக்கு போகும்போது வல்லினமே இருக்காது. ஆனா தமிழ்ல இவ்வளவு லகரத்தை சுத்தமா சொல்லி அவ்வளவு அழகா அந்த மாடுலேஷனோட அத்தனை பேரும் படிச்சு அவ்வளவு அழகு. வாழ்த்துக்கள்மா.